ஸோ போன கிளாஸை நம்ம இதோட நிறுத்தினோம். அஹ், அதாவது இந்த 4வது பேராகிராஃப்ல நிறுத்தினோம். அபரேது ஸ்வார்த்த நிஷ்பாதன பரைஹி தனபிஷித கிராச கிருத்ரைஹி ஆஸ்தான நளினி பகைஹி தியூதம் வினோதயிதி பானம் விலாசயிதி பிரமத்ததா சௌரியமிதி குருவச்சன அவதீரணம் अपरप्रणेयत्वम् इति स्वच्छन्दता प्रभुत्वम् इति तरल उत्साहः इति तरलता उत्साहः इति दोषानपि गुणपक्षम् अध्यारोपयद्भिः अन्तस्वयमपि विहसद्भिः प्रतारणकुशलैः धूर्तैः अमानुष उचिताभिः स्तुतिभिः प्रतार्यमाणाः प्रारब्ध दिव्य उचित चेष्टानुभावाः सर्वजनस्य अपहास्यताम् उपयान्ति. ஸோ இந்த லக்ஷ்மியினுடைய வசத்தினால அவ இந்த ராஜாக்கள் வந்து தே அண்டர்கோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது சேஞ்சஸ் இன் தெம். அண்ட் அவ வந்து ஃபால்ஸா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிறா. தியூதத்தை வினோதம்னு நினைச்சுக்கிறா. பானம்ங்கிறது விலாசம்னு நினைச்சுக்கிறா. ஸோ இந்த மாதிரி பிரதாரண குஷலைஹி தூர்த்தைஹி, பிரதாரணம்னா சீட் பண்றதுல பிரதாரணே குஷலாகா தைஹி, பிரதாரண குஷலைஹி தூர்த்தைஹி, அந்த தூர்த்தாகனா கலாகா கெட்டவாளால, அதாவது இந்த இதுன்னு சொல்ல மாட்டோமா, பாக்கண்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டைப் இருக்கிறவா. அமானுஷ உச்சிதாபிகி ஸ்துதிபிகி பிரதாரியமானாக, அதாவது ஒரு மனிதர்களுக்குன்னு உச்சிதமான ஒரு ஸ்துதி இல்லை. இன்னைக்கு பாலிட்டிஷியனை கொண்டாடுறா பாருங்க, ஒரு சினி ஆக்ட்ரஸை கொண்டாடுறா பாருங்க, அதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு உச்சிதமான ஒரு ஸ்துதியா இல்ல. அந்த மாதிரி ஸ்துதிகளினால் பிரதாரியமானாக, அதாவது டீர் பை மியூசிக், எலிஃபண்ட் பை பிட் அண்ட் மென் பை ஃபிளாட்டரின்வான். ஸோ ஒரு டீரை வந்து எப்படி வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா பை பிளேயிங் அ ஸ்வீட் மியூசிக். அதே மாதிரி ஒரு யானையை வந்து எப்படி கேப்சர் பண்ணலாம்னா பை ஒரு பிட்டு, ஒரு குழி தோண்டி பண்ணிடலாம். அதே மாதிரி மனுஷனை வந்து எப்படி ஃபிளாட்டர் பண்ணலாம்னா அவளுடைய அந்த ஃப்ளவரி, அந்த ரொம்ப அழகா அவளை புகழ்ந்து புகழ்ந்தே அவளை வந்து கீழே தள்ளி விட்டுறலாம். சரியா? ஸோ அதான். ஸோ ஸ்துதிபிகி பிரதாரியமானாக பிராரப்த திவ்ய உச்சித சேஷ்ட அனுபவாக, அவ வந்து இந்த மாதிரி என்னன்னா அவ கிட்ட இருக்க ஒரு 4 கை, 4 தலை, அவளுக்கு வந்து 5 கண்ணு, இந்த மாதிரி இருக்கு. ஆனா எல்லாம் இப்போதைக்கு மறைஞ்சுன்னு இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை அந்த ராஜாக்களுக்கு அவ இந்த ஸ்துதியினால உண்டாக்கிடுவா. சர்வ ஜனசிய சர்வ ஜனசிய அபஹாஸ்யதாம் உபயாந்தி, அவ எல்லார் ஜனங்களினாலும் சிரிப்புக்கு காரணமாக ஆக்கி விடுகிறார். இதோட நிறுத்தினோம் போன கிளாஸ். படிக்கிறடா தீபா? தர்ஷனம் பிரதானம் பத்தி. प्रधानम् अपि अनुग्रहं गणयन्ति, दृष्टिपातम् अपि उपकारपक्षे स्थापयन्ति, स्पर्शम् अपि पावनम् आकलयन्ति. அதோட ஒன்னொன்னா படிச்சுன்னு போயிடலாம். தர்ஷன பிரதானம் அப்படி அனுகிரகம் கணயந்தி, அவ வந்து நின்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜாக்கள் தானே நினைச்சுக்கிறான். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸா அவளை புகழ்ந்து 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 அவளுக்கே அவளுடைய உண்மையான ஸ்வரூபம் மறந்து போய் தான் என்னவோ ரொம்ப கிரேட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறது. ஸோ அவ என்ன நினைச்சுக்கிறா, என்னுடைய தர்ஷன பிரதானம். ஸோ பிரதானம் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் பை ப்ரெசென்டிங் மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள், அதுவே அவளுக்கு வந்து ஒரு அனுகிரகம் கணயந்தி. கணயந்தினா கவுண்ட், தே டேக் இட் ஆஸ் பிளெஸ்ஸிங். ஸோ ஜஸ்ட் டு ப்ரெசென்ட் தெம்செல்ஃப் இன் அ பப்ளிக். இப்போ இருக்காலோ, இப்போ இன்னைக்கு இருக்கிற போலி சாமியார்கள், அதுக்கப்புறம் போலி பாலிட்டிஷியன்ஸு, அப்புறம் வந்து போலியா இந்த சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு கடவுள் மாதிரி பாவிக்கிறாள். பாவிச்சு பாவிச்சு அவளுக்கு என்ன வந்து விட்டுருது அப்படின்னா, சாக்ஷாத் நான் நிஜமாவே பரமேஸ்வரனோ என்னமோ விஷ்ணுவோ என்னமோ என்னுடைய பிரசன்ஸை நான் காமிச்சு விட்டேன்னா அது ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய அனுகிரகம்னு அவளே நினைச்சுக்கிறான். புரியுறதா? ராஜானக கணயந்தி எது அப்படின்னா தர்ஷன பிரதானம் அப்படி, தர்ஷனஸ்ய பிரதானம், பிரதானம்னா பிரசன்ட் பண்றது, அப்படி அனுகிரகம் கணயந்தி, தே கவுண்ட் இட் ஆஸ் அ பிளெஸ்ஸிங். சரியா? அப்புறம் திருஷ்டிபாதம் அப்படி உபகார பக்ஷே ஸ்தாபயந்தி, அவளுடைய பார்வை ஒன்று போதுமேங்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவளுடைய திருஷ்டி பார்த்தோம்னா அவளுடைய ஐசைட்டு விழுந்ததே நான் அவளை நான் பார்த்துட்டேன் தெரியுமோனோ, அவ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா அதை அவ நினைக்கணும், அவ நினைக்க மாட்டா. இவாளுடைய பார்வை வந்து உணுத்தர் மேல விழறத இந்த ராஜாக்கள் உபகார பட்சத்துல ஸ்தாபயந்தி வச்சுடுறா. சரியா?
திருஷ்டி பாத்தம் அப்படின்னா திருஷ்டேகே அந்த பதனம், அவளுடைய அந்த ஐசைட் விழறத அவ வந்து உபகாரபக்ஷே ஸ்தாபயந்தி. ஸ்பர்ஷமபி பாவனம் ஆகலயந்தி. பை மிஸ்டேக் அவளுக்கு ஒரு ஸ்பர்ஷம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவ தொட்டுட்டா அதுவே பரம பாவனம். பாவனம்னா பவித்ரம், பவித்திரதமம் ஆகலயந்தி அவ நினைச்சுக்கிறா. புரியுறதா? அதான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸா தானே தனக்கு ஒரு ஆட்ரிபியூட் போட்டுக்கிறா. அதாங்க. ஓகே, அப்புறம் படிங்க. மித்யாம் ஆ, ஆக்- ஆக்கத் அது என்ன மேம் அது? வித்யா மாஹாத்மிய கர்வ நிர்பராக. ஓகே. மித்யாம் மாஹாத்மிய கர்வ நிர்பராश्च ந பிரணமந்தி தேவதாப்யோ நாபிவாத வாதயந்தி ம், அபிவாதன ஆ, அர்ஹானு. அபிவாதனார்ஹான் ம் அபிவாதனார்ஹான் ம். நாபி நாபியுத்திஷ் ந நாபி அபியுத் உத்திஷ்டந்தி ந அபியுத்திஷ்டந்தி குருன்னு. நா அபியுத்திஷ்டந்தி குருன்னு. சோ வந்து என்ன அப்படின்னா, மித்யா மாஹாத்மிய கர்வ நிர்பராகாச்ச. சோ மித்யானா பொய், மித்யா மாஹாத்மியம் அப்படின்னாலே பொய்யான ஒரு மகான், ஒரு என்ன சொல்றது, ஒரு மகாத்மியம், ஒரு ஒரு கிரேட்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த அந்த மகாத்மனக பாவக மகாத்மியம். சோ அந்த மாஹாத்மியாத்து உண்டார ஒரு கர்வக, மாஹாத்மிய கர்வக. சோ அந்த மித்யா மாஹாத்மிய கர்வேண ஆர் கர்வைஹி நிர்பராகா, சூழப்பட்டவர்களான அவர்கள், அந்த ராஜானக தேவதாபியக ந பிரணமந்தி, அவ வந்து தேவதைகளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிப்பதில்லை. சரியா? அஹ் இது வந்து சதுர்த்தி போடணுமான்னு தெரியல. தேவதாபியக ந பிரணமந்தி. சோ தேவதைகளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிப்பதில்லை, நமஸ்கரிப்பதில்லை. என்ன எதனால அப்படின்னா, அவளுக்கு ஃபால்ஸாவே ஒரு மாஹாத்மியம் இருக்கு. அந்த மாஹாத்மியம், அந்த ஃபால்ஸா இருக்கிற மாஹாத்மியத்தினால உண்டார ஒரு கர்வத்தினால சூழப்பட்டவர்களான ராஜானக தேவதாபியக ந பிரணமந்தி, நமஸ்கரிப்பதில்லை. அப்புறம் அபிவாதன அர்ஹானு ந அபிவாதயந்தி. சோ அபிவாதனே அபிவாதனாய அர்ஹாகா, யாரு வந்து ஒன் ஹூ இஸ் ஃபிட் டு பி வர்ஷிப்டு, நமஸ்காரத்துக்கு உரியவர்கள், பெரியவா குரு எல்லாரும் இருக்கா இல்லையா. சோ அபிவாதனாய அர்ஹாகா, அபிவாதன அர்ஹாகா தானு அபிவாதன அர்ஹானு ந அபிவாதயந்தி, அவ நமஸ்கரிக்கிறது இல்ல, நமஸ்காரம் பண்றது இல்ல. குருன்னு ந அப்யு ந அபியுத்திஷ்டந்தி, குருக்களை பார்த்துட்டு அவ எழுந்துக்கிறது இல்ல, வந்துட்டு அப்படியே வாங்கோ அப்படின்னு தே டோன்ட் ஈவன் பே தேர் ரெஸ்பெக்ட் ஈவன் டு தேர் டீச்சர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் மேம் நிர்பரானாக்கா என்னது? நிர்பராகான பூர்ண ஜலமா? சூழப்பட்ட, சரவுண்டட். ಹಿರಣ್ಯಕಶಿಪು ನಾನೇ ರಾಜ ಅನ್ನೋಡನೆ ನಾನೇ ಸ್ವಾಮಿ ಅನ್ನುತ್ತಾರೆ. அந்த மாதிரி நிர்பராகா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சரவுண்டட் பை சச் அ தாட். சரியா? பூர்ணாகான்னு Yes, அர்த்தம், ma'am. பரிபூர்ணாகான்னு. Yes, ma'am. நிர்பராகா பரிபூர்ணா. பரிதம்னு சொல்றோம் இல்லையா, பூரிதம், பூர்ணம். ஆமா. அப்புறம் जरा वैक्लव्य प्रलपितम् अपि प्रलपितम् इति पश्यन्ति वृद्धजनोपदेश தேசம். देशम् ஆ, आत्म प्रज्ञापरिभाव इति பரிபவஹ. பரிபவஹனா परिभव அவமானம் அர்த்தம். டிஸ்ரெஸ்பெக்ட். परिभव परिभव इत्य असूयन्ति सचिवोपदेशाय कुप्यन्ति हितवादिने. அவ்வளவுதான். சோ ஜரா வைக்லவ்ய பிரலபிதம் இது விருத்தஜன உபதேசம் பஷ்யந்தி. சோ விருத்தஜன உபதேசம். சோ விருத்தஸ்ச அசௌ ஜனஸ்ச விருத்தஜனः, விருத்தஜனானாம் உபதேசः தம் உபதேசம். விருத்த ஜனங்களுடைய, வயசானவாளுடைய உபதேசத்தை அவ கதம் பஷ்யந்தி, எப்படி பாக்குறா அப்படின்னா, ஜரா வைக்லவ்ய பிரலபிதம் இது, வயசாயிடுத்தோனோ ஏதோ ஏதோ புலம்பரா. புரியுறதா? சோ விக்லவ்யஸ்ய பாவः வைக்லவ்யம், ஜராயாः வைக்லவ்யம் ஜரா வைக்லவ்யம், ஜரா வைக்லவ்யேன ஆர் ஜரா வைக்லவ்யாத் வைக்லவ்யவசாத் பிரலபிதம் ஜரா வைக்லவ்ய பிரலபிதம். சோ விருத்தஜன உபதேசம், வயசானவாளுடைய உபதேசத்தை இந்த ராஜானக கதம் பஷ்யந்தி அப்படின்னா, அவளுக்கெல்லாம் வந்து வயசாயிடுத்தோனோ ஏதோ உளறிண்டே இருக்கா அப்படின்னு பாக்குறான். அதாவது உளறிண்டே இருக்கா அப்படிங்கிறத ஏதோ உளறா அப்படி அந்த மாதிரி பாக்குறா. புரியுறதா? டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குறா. புரியுறதா மாலினி?
யூ லுக் பசில்ட், தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட். அதான் சச்சிவ உபதேசாய ஆத்ம பிரஜா பரிபவः இது அசூயந்தி. சச்சிவஹன மினிஸ்டர், சச்சிவானாம் உபதேசः சச்சிவோபதேசः தஸ்மை சச்சிவ உபதேசாய. அதை குறித்து எப்படி இருக்கா அப்படின்னு பொறாம வந்துட்டு. ஏன்னா அந்த சச்சிவாள்லாம் வந்து இந்த ராஜாவோட புத்திசாலியா இருக்கா. ஸோ அவன் நல்ல உபதேசம் வரும்போது தனக்கு இந்த டாட் வரலேன்னு தோணுமோனோ, நம்மளை விட இன்னொருத்தர் பெட்டர் சொல்லிட்டா அப்படின்னா நமக்கு வரல அப்படின்னு ஒரு பொறாம வரும் இல்லையா. ஸோ அந்த சச்சிவ உபதேசாய அசூயந்தி. எதனால அவளுக்கு அசூய வருது அப்படின்னா, ஆத்ம பிரஜா பரிபவக. பரிபவனா இன்சல்ட்னு அர்த்தம். தனக்கு வந்து ஒரு ஆத்மனக ஒரு பரிபவக. ஸோ ஆத்மனக பிரஜா, ஆத்ம பிரஜா, ஆத்ம பிரஜாயா ஆத்ம பிரஜாயாக ஆர் பிரஜாயை பரிபவக. தன்னுடைய செல்ஃப் நாலேஜுக்கு ஒரு தன்னுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஒரு புத்திசாலித்தனத்துக்கு பரிபவம், அது வந்து ஒரு அபமானம் அப்படிங்கறது மாதிரி நினைச்சுண்டு சச்சிவாளனுடைய உபதேசத்தை குறிச்சு அவளுக்கு ஒரு பொறாமம் வருது. தே டோன்ட் அப்ரிஷியேட். இன்ஸ்டெட் ஒரு ஒரு டீச்சரை விட ஒரு ஸ்டூடெண்ட் புத்திசாலியா ஆன்சர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே சிஷ்ய உபதேசாய, உபதேசம் இல்ல சிஷ்ய உத்தராய அசூயந்தி குரவக அப்படின்னு சொல்றோமோனோ, அது ஒரே டக்கு நம்மளை விட இன்னும் பெட்டரா ஆன்சர் பண்ணிட்டானே அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்க அவளுக்கு அந்த ராஜானக கதம் பவந்தி, கதம் கதம் தே ராஜானக பவந்தி அசூயந்தி சச்சிவ உபதேசாய. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்னா, ஆத்ம பிரஜா பரிபவக. தன்னுடைய இண்டிவிஜுவல் தன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு அது ஒரு இன்சல்ட்டா நினைச்சுக்கிறான், அது ஒரு சத்து உபதேசமா அவ நினைச்சுக்கலாம். சரியா? அப்புறம் ஹிதவாதினே குப்பியந்தி. தனக்கு யாராவது ஹிதம் வதந்தி இது ஹிதவாதி. யாரு வந்து வாதி, வாதினோ வாதினஹ, வாதினேங்கிறது சதுர்த்தியில இருக்கு. ஸோ ஹிதவாதினே குப்பியந்தி. ஸோ வந்து நல்லது, ஹிதம்னா இது நன்மை, குட். தனக்கு வந்து ஹிதத்தை சொல்றாளோனோ அவளை குறிச்சி வந்து சந்தோஷம் வரல, கோவம் தான் வருது இல்லையா. சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினக அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபக. விதுரநீதி இல்லையா. உலகத்துல வந்து சுலபாக புருஷாக பிரியத்தை பேசுறவா நிறைய பேர் கிடைப்பா. ஆனா அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய, பிரியமில்லாத ஒரு சத்தியத்தை பேசுறவா ரொம்ப குறைச்சல். அந்த மாதிரி பேசுறத கேட்கறவாளும் கொஞ்சம் குறைச்சல் இல்லையா. அதான். அப்புறம் सर्वथा तम् अभिनन्दन्ति, तां पार्श्वे कुर्वन्ति, तं बहु मन्यते, ताम् आप्तताम् आपदयन्ति, यो ஆபாதயந்தி. आपादयन्ति, यो हर्निशम् அஹர்நிஷம் யஹ अहर्निशम् அஹர்நிஷம் यः अहर्निशम् अनवरतम् उपरचिता अञ्जलिः अधिदेवतम् इव विगतान्य कर्तव्यः स्तौति यो वा महात्म्यम् उद्भावयति. சரி. ஸோ அவ யார பக்கத்துல வச்சுக்கிறா அப்படின்னா, ஏன்னா வந்து ஹிதவாதினே குப்பியந்தி, சச்சிவ உபதேசாய அசூயந்தி, விருத்த ஜன உபதேசம் ஜரா வைக்லவ்ய பிரலபிதம் இது பஷ்யந்தி. இப்படி இருக்கிற ராஜாக்கள் யார கிட்ட சேர்ப்பா அப்படின்னா, சர்வதா தம் அபிநந்தந்தி. ஸோ யார வச்சுக்கிறா அப்படின்னா, சர்வதா அப்படின்னா சர்வ பிரகாரேன்னு அர்த்தம். தம் ஜனம் அபிநந்தந்தி, அவளை வந்து புகழறா. தம் பார்ஷ்வே குர்வந்தி, அவளை அப்படிப்பட்ட ஜனம், தம்னா தம் ஜனம் பார்ஷ்வே குர்வந்தி பக்கத்துல வச்சுக்கிறா. தம் பகுமன்யந்தே, அவளை பத்தி பெருசா சொல்லிக்கிறா. தம் ஆப்ததாம் ஆபாதயந்தி, அவளை தான் ஒரு ஆப்த வாக்கியம் அப்படின்னா, ஆப்தஸ்து யதார்த்த வக்தான்வா. ஆப்தன்னா யாரு அப்படின்னா உள்ளத உள்ளபடி சொல்றவன் தான் ஆப்தன். அதாவது ஒரு ஒரு ஸ்பைங்கிறவன ஆப்தனா ஒரு ராஜா நினைச்சுண்டா அந்த இடத்துல என்ன நடக்கிறதுங்கிறத பர்ஃபெக்டா கொண்டு வந்து சொல்லணும். அதுல பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் போட்டு வந்து சொன்னான்னு வச்சுக்கோங்க ராஜாக்கு, அது சரி வராது. ஸோ ஆப்தக அப்படின்னாலே யதார்த்த வக்தா. தம் ஆப்ததாம் ஆபாதயந்தின்னு சொல்லும் பொழுது அந்த கூட இருக்கிற அந்த தூர்த்தா, அந்த கல ஜனங்களை தான் ராஜா வந்து எப்படி நினைச்சுக்கிறான் அப்படின்னா, ஒரு ஆப்த வாக்கியனா நினைச்சுக்கிறான், ஆப்தனா நினைச்சுண்டு. மேலும் என்ன அப்படின்னா, யார் அவாளாம் அப்படின்னா, யஹ யஹ ஜனஹ அஹர்நிஷம், அஹர்நிஷம் அஹஹான
அஹர்நிஷம்னா டே அண்ட் நைட்னு அர்த்தம். டே அண்ட் நைட் அனவரதம் அப்படின்னா இடைவிடாமல், வித்தவுட் எனி பிரேக். உபரச்சித அஞ்சலி, அதாவது சலாம் போடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, கார்த்தாலையும் சாயந்தரமும் இடைவிடாமல் யார் வந்து ராஜாக்கு வந்து நமஸ்காரத்தை தெரிவிக்கிறாளோ, நமஸ்காரம் பண்ணிண்டே இருக்காளோ, அப்படிப்பட்டவாளை தான் யஹ ஜனக அஹர்நிஷம் அப்படின்னா ராத்திரிம் திவம்னு அர்த்தம். அனவரதம் இடைவிடாமல், உபரச்சித அஞ்சலிஹி, உபரச்சிதா அஞ்சலிஹி ஏன சஹ, அது வந்து யஹக்கு அட்ஜெக்டிவா போடுது. யஹ உபரச்சித அஞ்சலிஹி, அஹ், அஹ், கையை கூப்பி கொண்டவனாக, அகர்நிஷம் டே அண்ட் நைட்டு, அனவரதம் இடைவிடாமல், அதிதைவதம் இவ. சோ இவனை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அதிதைவதன் போல, ஒரு என்ன சொல்றது, இஷ்ட தேவதாம் இவ யஹ ஸ்தௌதி. மேலும் அவன் எப்படி இருக்கான் அந்த ஆளு, விகத அந்நிய கர்த்தவ்யா, வேற என்ன காரியம் இருக்கோ அதை எல்லாத்தையும் விட்டுறோம். விகதானி அந்யானி கர்த்தவ்யானி எஸ்ய சஹா. சோ அப்படி இருந்துண்டு சஹ என்ன அப்படின்னா ராஜானம் ஸ்தௌதி, ராஜாவை ஸ்துதி பண்றான். யஹவா மகாத்மியம் உத்பாவயதி, மேலும் என்ன அப்படின்னா யஹஜனக மகத்துவம் தத் குண வைசிஷ்டிய லக்ஷணம் பிரபாவம் உத்பாவயதி, அந்த ராஜாக்கு மேல மேல ஒன்ன போல் வருமா அப்படின்னு ஸ்துதி பாடி 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 அவனுக்கு இல்லாத ஒரு மகாத்மியத்தை உண்டாக்கணும். புரியுதா? சோ சர்வதா தம் அபிநந்தந்தி தம் பார்ஷ்வே குர்வந்தின்னு அப்படிப்பட்ட தூர்த்தனை பிரைஸ் பண்றான் ராஜா. ராஜானக தம் அபிநந்தந்தி, ராஜானக தம் பார்ஷ்வே குர்வந்தி, ராஜானக தம் மன்யந்தே, ராஜானக தம் ஆப்ததாம் ஆபாதயந்தி அப்படின்னு முடிச்சுடணும். யார அப்படின்னா யஹ விகத அந்நிய கர்த்தவ்யா உபரச்சித அஞ்சலிஹி அஹர்நிஷம் அனவரதம் அதிதைவதம் இவ ஸ்தௌதி யஹ சஹ யோவா மகாத்மியம் உத்பாவயதி, யாரு வந்து இன்னும் ஒரு மகதோ பாவம் இல்லையா, ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை உண்டாக்குறானோ அப்படிப்பட்ட தம் ராஜா அப்படி வச்சுக்கிறார். சரியா இருக்கா? இதை நான் சொல்லும் போது கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் தம் எதுக்கு போறதுன்னு தெரியாது, யா எதுக்கு போறதுன்னு தெரியாது திருப்பி படிக்கும்போது. அதனாலதான் நான் ரிப்பீட் பண்ணேன். சரியா? மேலும் तदेवं प्राये ம் राज्यतन्त्रे ம் अस्मिन् कारिणि च மகாமோககாரிணி, यौ महा மகாமோககாரிணி. महामोहकारिणी च यौवने कुमार तथा प्रयत प्रयतेता ம் यथा नोपहास्यसे जनैः नोपलभ्यसे सुहृद्भिः न ம் प्रतार्यसे विषयैः न विकृष्यसे रागेण नापाह्रियसे सुखेन. ஆமா. சோ தது ஏவம் பிராயே ராஜ்யதந்திரே அப்படின்னா, ராஜ்யதந்திரம் அப்படின்னா அந்த பாலிடிக்ஸ்ல ராஜ்ய சாசன வியாபாரே இத்தியர்த்தா. சரியா? தது ஏவம் பிராயே, இப்ப நான் மேல குறிப்பிட்ட இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கேனே, இஸ் கோயிங் டு கன்க்ளூட் இஸ் ஸ்பீச். அது அப்படியே இப்ப திருப்பி கன்சைஸ் பண்றார். இந்த மாதிரி ஒரு ராஜ்ய சாசன வியாபாரத்துல அஸ்மின் மகா மோககாரிணீச்ச யௌவனே, யௌவனத்துக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மகா மோககாரிணி, எல்லா மோகத்தையும் ஊட்டுபவன். யௌவனாவஸ்தையில எதுவுமே பிடிக்காது இல்லையா, அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கும் சத்து உபதேசம்ங்கிறது. ஸோ மகாமோககாரிணின்னு சொல்லும்போது மகாஞ்ச அசௌ மோகா மகாமோக, மகாமோகம் காரயதி இது மகாமோககாரி, தஸ்மின் தஸ்மின் மகாமோககாரிணி. ஸோ வந்து அது யௌவனேக்கு அட்ஜெக்டிவா போறது, சப்தமியில இருக்கு ரெண்டுமே. சரியா? ஸோ தஸ்மின் மகாமோக காரிணீச்ச யௌவனே, ஹே குமார அப்படின்னு கூப்பிடுறார் சம்போதனத்துல. ததா பிரயதேதாக யதா ந உபஹாஸ்யசே ஜனைஹி. ஸோ யூ ஷுட் ட்ரை இன் தட் வே, யூ ஷுட் ரிமைன் இன் தட் வே. யதா ந ஜனைஹி உபஹாஸ்யசே, நீ மத்தவாளனுடைய சிரிப்புக்கு பாத்திரமாக கூடாது. சரியா? உபஹாஸ்யசே எல்லாம் வந்து உங்களுக்கு உபஹாச நிச்சு கர்மணியில இருக்கு, எல்லாமே லட்டு. சரியா? யதா ந உபஹாஸ்யசே ஜனைஹி யதா சுஹൃத்பிஹி ந உபாலப்யசே. உபாலம்பனம்னாலே சென்சுரிங், திட்டுறது. ஃப்ரெண்ட்ஸுனால திட்டாமல் எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி பிரயத்தேதாக
யதேதாக இருக்கு இல்லையா, யததே அதனுடைய பிர பிர உபசர்க்கம் யதேதாக பிரயத்னம் குரு இத்தியர்த்தः. ந பிரதாரியசே விஷயைஹி விஷயைஹி விஷயங்களினால பிரதாரியசேன சீட் பண்ணப்படாமல் திரு இருக்கணும். தரணம் தாரணம் தாரியசே பிரங்கிறது உபசர்க்கம் நிச்சயங்க. அதுக்கப்புறம் ந விக்ருஷ்யசே ராகேண ராகம்னா ஆசை, ஆசையினால ஆகர்ஷணம் ஆகர்ஷணம் பண்ணாமல் ந ஆக்ருஷ்யசே ததா பிரயதேதாக. அதுக்கப்புறம் ந அபாஹ்ரியசே சுகேன அபாஹரணம் ஹிரு தாத்துவங்க அப்ப ஆங் ரெண்டு உபசர்க்கம் இருக்கு கர்மணி அதுவும். சோ ந அபாஹ்ரியசே சுகேன சுகத்தினால ஸ்டீல் பண்ணப்படாம இழுக்கப்படாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி நீ உலகத்துல இருக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணு. புரியுறதா? ஜி ஆ. ஜி பிரதாரியசே விஷயைஹி அது மட்டும் திரும்ப மீனிங் சொல்லுங்களேன். பிரதாரியசேனா பிரதாரியசே பிரதாரணம்னாலே சீட் பண்றதுன்னு அர்த்தம் அகிலா. சோ பிரதாரியசே விஷயைஹி அப்படின்னா விஷயத்தினால தாண்டப்படாமல் இருக்கணும். விஷயம் வந்து உன்னை கவர்ந்து இழுக்க கூடாது. யூ ஷுட் நாட் பி கேரிட் ஓவர் பை த ஓகே மெட்டீரியல் பிளஷர்ஸ். புரியுதா? மெட்டீரியல் ப்ரெஷர். ஓகே ஆமா ஜி. ஆமா. அதுக்கப்புறம் மேல படிங்க. எஸ் எஸ் தீபா தீபா படிங்க. காமம் பவான் பிரகிருதி ஏவ தீரக. ஆ அடுத்த லைனும் படிச்சிடுவா. காமம் பவான் பிரகிருத்தியா ஏவ தீரஹ. தீரஹனா வீரஹானா இட்ஸ் அ பிசிக்கல் ஸ்ட்ரென்த், தீரஹங்கிறது மென்டலி ஸ்ட்ராங். ஸோ பவான் பிரகிருத்தியா ஏவ தீரஹ. காமம் காமம்னா இருந்துட்டு போட்டோம்னு அர்த்தம். பவான் பிரகிருத்தியா ஏவ ஸ்வபாவத்தோ, அதாவது பிறப்புலேருந்தே நீ தீரன் தான். சரியா? அதுக்கப்புறம் பித்ரா ச மகதா யத்னேன சமாரோபித சம்ஸ்காரः. ஆமா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ம். பிறப்புலேருந்தே நீ தீரன், ஆடட் டு தட் உன்னுடைய வளர்ப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டானோ. பிறப்புலேருந்து புத்திசாலியா இருக்கலாம், ஆனா அவன் வந்து வளர்ந்த சூழ்நிலை சரியா இல்லைன்னா ஹீ மே பி கேரிட் ஓவர் பை அதர் திங்ஸ். ஆனா பிறப்புனாலையும் நீ தீரன். பித்ராச்ச மகதா யத்னேன, ஸோ அப்பாவினால் ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு மகான் யத்னஹ மகதா யத்னேன ஒரு பெரிய எஃபர்ட்னால சமாரோபிதா சம்ஸ்காரா யஸ்ய சஹ. சரியா? ஏற்றி வைக்கப்பட்ட சம்ஸ்காரங்கள் அப்படின்னா 40 சம்ஸ்காரங்கள்ங்கிறது ஒண்ணு, சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சமாரோபிதா சம்ஸ்காரா எஸ்ய சஹ இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் சந்திராபீடன். ஸோ பித்ராச்ச அப்பாவினால் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு, அதாவது அவ வந்து அந்த குழந்தைய வளர்த்ததே தே மேட் அன் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் டு ரைட் த சைல்டு இன் த கரெக்ட் பாத் வித் குட் எத்திக்ஸ் அண்ட் மாரல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அப்பாவும் வந்து உன்னை விடல, அப்பாவினால் ஒரு பெரிய யத்தனம் பண்ணி உன்னை வந்து சமாரோபிதா சம்ஸ்காரா எஸ்ய சஹா யாருக்கு யாருக்கு மேல வந்து நல்ல ஒரு சம்ஸ்காரமானது ஏற்றி வைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட நீ. அதுக்கப்புறம் சரள ஹிருதயம் அப்ரதி புத்திம் ச மதயந்தி தனானி. தனானி தனங்கள் மதயந்தி, அதான் மெயின் சென்டென்ஸ். தனங்கள் உனக்கு வந்து ஒரு மதம்னா திமிரு அரகன்ஸை கொடுக்கும். எப்படி அப்படின்னா தரள ஹிருதயம் யார வந்து மதயந்தி தனானி, தரள ஹிருதயம் அப்ரதிபுத்தம் ச. ஸோ ரொம்ப தரளம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற சஞ்சலமாக இருக்கின்ற ஹிருதயத்தோட இருக்கிறவாளை மதயந்தி இந்த இதானது தனம்ங்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரதிபுத்தம், ஸோ ஒன்னும் அறியாம விஷயம் தெரியாம இருக்கானே அப்படிப்பட்டவனை இந்த தனானிங்கிறது உங்களுக்கு வந்து மதயந்தி. சரியா? அஹ், ஒரே நிமிஷம் இருங்கோ. ஓகே, அப்ரதிபுத்தம்னா என்ன தெரியுமோ, ஔச்சித்ய அனௌச்சித்ய போதரகிதம், எது வந்து உச்சிதம் எது அனௌச்சிதம் அப்படின்னு தெரியாம இருக்கின்ற ஒன்றை ஒரு மனுஷனை என்ன பண்றது? அதாவது தரள ஹிருதயம் அப்ரதிபுத்தம் ஜனம் தனானி மதயந்தி அப்படின்னு எடுத்துக்கணும். ஜனம்ங்கிறது அங்க இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பர்சனை தனானி இந்த வெல்த் அப்படிங்கிறது ஒரு மதமதப்பு ஒரு திமிர உண்டாக்குறது. யாருக்கு அப்படின்னா தரள ஹிருதயம் யாருக்கு வந்து சஞ்சலமா இருக்கோ மனசு. சரியா? சோ அந்த சஞ்சலமான இருக்கிற ஹிருதயத்தோட இருக்கின்ற ஜனம். சோ தரளம் ஹிருதயம் எஸ்ய சஹ தம் தரள ஹிருதயம். அப்ரதிபுத்தம் அப்படின்னா யாருக்கு வந்து ந பிரதிபுத்தா அப்படின்னா ஒன் ஹூ கேன் ரியலைஸ், ஒன் ஹூ கேன் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் த குட் அண்ட் பேட். அப்படி இருக்கிறவன தனம் எதுவும் பண்ணாது.
எவன் ஒருத்தனுக்கு அந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இல்லையோ அவன் அப்ரதிபுத்தா. சரியா? தம் அப்ரதிபுத்தம் ஜனம். இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த தனமானது அவனுக்கு ஒரு இன்டாக்சிகேஷன் கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறம் ததாபி பவத்குண ஜி ஜி சந்தோஷம். சாரி, ஒரே ஆ, ஒரு டவுட். ம். இந்த மதயந்திங்கிறது நாம தாத்துவாங்க. மதயந்தி தம் மதயந்தி மத இவ குர்வந்தின்னு சொல்றேளா? மத இவ ஆச்சரதி இது மதயந்தி. ஏன்னா இது எந்த தாத்துன்னு தெரியலையே மதயந்தி. ஐ திங்க் மாமதாத்துவா இருக்கலாம். நான் பார்த்து ஏன்னா வேணா சொல்றேன். அப்புறம் ஒரு டவுட், அது ஆ, ஆ. சுரபாயத்தே அந்த மாதிரி ஆத்மநேபதியில தானே வரும். அது இது பரஸ்மைபதியிலயும் வரலாமா நாம தாத்துங்கிறது? நான் பார்த்து சொல்றேன் அகிலா. ஐம் நாட் வெரி ஷியோர். இன்னும் பார்க்கல. சரியா? ஓகே ஓகே ஜி. ஐ செக் ஒரு மதயந்தி மத்தாத்துவன் மத்தாத்துவன் உண்மத்தம் மதயந்தி. அவ்வளவுதான். சரி, நான் பார்த்து சொல்றேன். புத்திரியத்தின்னு இருக்கே இதுல மதயந்தின்னு இருக்கு. பரஸ்மைபதியில. எது புரியல? புத்திரியதி எல்லாம் இருக்கே பரஸ்மைபதியில. புத்தியதிங்கிறது உங்களுக்கு இதுல வந்துரும் இல்லையா? புத்திரமிச்சதி அது நாமதாத்து. சன்னந்தமாயிடுமே. சன்னந்தமாயிடும். புத்திரம் ஆத்மனஹ இச்சதி இது புத்திரியதி இல்லையா? ஆமா, அது நாமதாத்து. நாம தாத்து தான் சன்னந்தம். நான் பார்த்து நிஜந்தம் சொல்றேன். வருமா? இல்ல, நான் பார்த்து ஆனா அது சொல்றேன். மதயந்திங்கிறது தனானி மதயந்திங்கிறது நிச்சு மாதிரி தான் இருக்கு. நிஜந்தம் மத்து தாத்து. மத்து தாத்துவா? சரி மத்து தாத்துல நிஜந்தம். சரி, நிஜாந்தம். ஓகேவா? அதான் நெக்ஸ்ட். கிளியரா இருக்கா அகிலா? தனானி மதயந்தி மத்து தாத்து. எஸ் ஜி எஸ். ததாபி तथापि भवद्गुणसन्तोषो माम् एवं कृतवान्. பகவான். ரொம்ப அழகான வார்த்தை அது. இதெல்லாம் இஆர்சி போட்டுக்கணும் நீங்க. ததாபி நீ உனக்கு பிரகிருத்தியாயேவ தீரஹ பித்ராச்ச மகதா யத்னேன சமாரோபிதः சம்ஸ்காரः தரளஹிருதயம் அப்ரதிபுத்தமேவ தனானி மதயந்தி துவாம் ந. இருந்த பொழுதிலும் ததாபி பவத்குண அப்ப எதுக்கு எனக்கு இவ்வளவு அட்வைஸை கொடுக்குறேன் அப்படின்னா, பவத்குண சந்தோஷ உன்னுடைய குணத்தை பார்த்து இருக்கிற ஒரு சந்தோஷத்தினால, சந்தோஷமானது அந்த சந்தோஷா தான் இங்க கர்த்தா. சந்தோஷா மாம் முகரீகிருத்தவான். அந்த முகரீகிருத்தவான்ங்கிற தவது பிரத்யம் சந்தோஷத்துக்கு போறது. பவத்குண சந்தோஷா மாம் முகரீகிருத்தவான். உன்னுடைய குணத்தின் பொருட்டு அதை பார்க்க பவதः குணः பவத்குணாः பவத்குணேஷு சந்தோஷः பவத்குண சந்தேஷः. அந்த சந்தோஷமானது மாம் ஏவம் முகரீ கரோதி. முகரீ கரோத்தின்னா வாசாலம் கரோதி, என்ன பேச வைக்கிறதுன்னு அர்த்தம். புரியுறதா? ஒருத்தரை நமக்கு பிடிச்சு கொடுத்து அப்படின்னா அவ கேட்காமே அவளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அங்க நகி அப்ருஷ்டுவா கசிச்சித் புருயாத்துலாம் இல்ல இல்லையா? மாம் சுகநாசம் ஏவம் முக்த பிரகாரேண உபதேச பிரதானாய முகரீகிருத்தவான் வாசாலம் கிருத்த கரோதி. புரியுறதா? சோ சந்தோஷா முகரீகிருத்தவான், அதான் அங்க சப்ஜெக்ட் உங்களுக்கு கர்த்தா. அதுக்கப்புறம் மேல इयमेव पुनः पुनः अभिधीयसे. இதமேவ இல்லையா? இதமேவ. ஓகே, எனக்கு ஓ இயம் சாரி, இதமேவ இதமேவ புனக புனக அபிதீயசே. இததான் திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது. நான் ஐ வுட் லைக் டு ரிப்பீட் இட் அகெயின் அண்ட் அகெயின். சரியா? அபிதீயசேன கத்தியசே உபதிஷ்யசேன்னு அர்த்தம். புரியுறதா? அப்புறம் மேல विद्वांसम् अपि धीरम् अपि अभिजातम् अपि पुरुष मियं दुर्विनीता कलीकरोति लक्ष्मीः इति. लक्ष्मीः इति विद्वांसमपि धीरमपि अभिजातमपि पुरुषम् इयम् अभिजातमपि पुरुषम् इयम् லக்ஷ்மிஹி கலீகரோதி. அந்த லக்ஷ்மிஹிக்கு அட்ஜெக்டிவ் துர்வினீதா லக்ஷ்மிஹி கலீகரோதி. ஸோ வித்வாம்சம் அப்பி ரொம்ப படித்தவாளா கூட, தீரம் அப்பி ரொம்ப மென்டல் ஸ்டெபிலிட்டியோட இருக்கிறவாளை கூட, அபிஜாத்தம் அப்பி அப்படின்னா சத்குலே உற்பன்னோ அப்பி அவனை கூட, எல்லாம் இந்த புருஷம்க்கு அட்ஜெக்டிவ். வித்வாம்சம் அப்பி புருஷம், தீரமப்பி புருஷம், அபிஜாத்தமப்பி புருஷம், இயம் லக்ஷ்மிஹி இந்த லக்ஷ்மியானவள் கலீகரோதி அப்படின்னா அவளை கலனாக்கிடுறா. அகலஹா கலஹா கரோதி இது கலீகரோதி அபூத தத்பாவே ச்வி.
எப்படிப்பட்ட லக்ஷ்மிஹி துர்வினீதா, யாருக்கும் அடங்காத, யாருக்கும் அடங்காத நீலின்னு ஒரு பாட்டு இருக்கணும், அந்த மாதிரி யாருக்குமே அடங்காத இந்த லக்ஷ்மியானவள் கலீ கரோதி புருஷம் கலீ கரோதி. சரியா? அப்புறம் மேல சர்வதா सर्वथा कल्याणैः पितरा क्रियमाणम् अनुभवतु भवान् नवयौवन राज्याभिषेकम् राज्याभिषेकम् अङ्गलम् ராஜ்யாபிஷேக மங்களம். मङ्गलम् ஆமா. சர்வதா கல்யாணைஹி करेक्ट பித்ரா கிரியமாணம் அனுபவத்து பவான் நவ யௌவன ராஜ்ய அபிஷேக மங்களம். ஸோ நவ நவன நூதனம், இந்த நூதன யுவராஜஸ்ய கர்ம யௌவராஜ்யம். சரியா? யௌவராஜ்யே அபிஷேகः யௌவராஜ்யாபிஷேகः நவः யௌவராஜ்யாபிஷேகः நவ யௌவராஜ்யாபிஷேகः நவ அபிஷேகः ஏவ மங்களம் நவ யௌவராஜ்ய அபிஷேக மங்களம். அந்த புதுசாக அந்த யௌவனா அதாவது யுவராஜா அதனுடைய அபிஷேகம் காரனேஷன், அந்த மங்கள காரியத்தை பவான் அனுபவத்து, அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. சரியா? சர்வதா கல்யாணைஹி பித்ரா கிரியமாணம் இந்த யௌவராஜ அபிஷேகம் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சர்வதா அப்படின்னா சர்வப்பிரகாரைஹி சர்வப்பிரகாரேன கல்யாணைஹி மங்களைஹி மங்கள ரூபமாக அப்பாவால் கிரியமானம் அப்பாவால் செய்யப்படுகின்ற இந்த கிரியமானம் கோஸ் டு யௌவன ராஜ்யாபிஷேக மங்களம். சரியா? அந்த யௌவராஜா அபிஷேக மங்களத்தை பவான் நீ அனுபவத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. அனுபவத்துங்கிறது இது லோட்டு அனுபவத்து. அப்புறம் कुलक्रम आगताम् उद्वह पूर्वपुरुषैः ऊडाधुरम्. ஆமா, ஊடாங்கிறது வஹதியினுடைய இத்த பிரத்யம் இல்லையா? வஹதி ஊடகா. சரியா? சோ குலக்கிரம ஆகதம் உத்வஹ பூர்வ புருஷைஹி ஊடாதுரம். பூர்வ புருஷைஹினா உனக்கு முன்னாடி இருந்த பூர்வஜான்னு அர்த்தம். பூர்வ புருஷைஹி ஊடா, முன்னாடி வந்தவாளால தாங்கி ஊடாம் துரம்னு போட்டுக்கிறேடா இல்லையா? ஊடாம் துரம். சரியா? குலஸ்ய கிரமः குலக்கிரமः குலக்கிரமேண ஆகதா தாம் குலக்கிரமாகதாம் துரம். ஸோ குலக்கிரமமாக வம்சாவளியாக வந்த அந்த துரம் அந்த பாரத்தை, மேலும் என்ன அட்ஜெக்டிவ் அந்த துரம்க்கு அப்படின்னா பூர்வ புருஷைஹி ஊடாம் துரம், முன்னாடி இருந்த புருஷாளால முன்னாடி இருந்த உன்னோட ஆன்சஸ்டர்ஸ்னால, ஊடாம் அப்படின்னா பேர் பண்ணப்பட்ட கேரி பண்ணப்பட்ட, துரம்னா பாரம், அந்த பாரத்தை நீ உத்வக நீ தாங்கிக்கொள். புரியுதா? கேரி ஃபார்வர்ட் பண்ணுன்னு அர்த்தம். அப்புறம் மேல அவனமய த்விஷாம் ஷிராம்சி ஆமா, உண்மய விஷாம் பந்து சிராம்சி வர்க்கம். அவனமய. த்விஷாம்னா எதிரிகள், த்விட் திஷௌ திஷா, த்விஷம் த்விஷௌ திஷா. உங்களுக்கு த்விஷாம்ங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம். த்விஷாம் சிராம்சி எதிரிகளினுடைய தலைகளை ஷிராம்சிங்கிறது அங்க துத்தியா விபக்தி பகுவச்சனம். சிரக சிரசி ஷிராம்சி, சிரக சிரசி ஷிராம்சி, எதிரிகளினுடைய தலைகளை அவனமைய குனியும்படி செய். சரியா? அப்புறம் பந்து வர்க்கம் உன்னமைய, உன்னுடைய பந்து ஜனங்களை உன்னமைய அப்படின்னா உன்னதம் குரு, அவளை ஏத்தி விடு, இவாளை இறக்கி விடு, அவளை ஏத்தி விடு. அப்புறம் மேல ओके अभिषेकानन्तरं च प्रारब्ध दिग्विजयः परिभ्रमन् विजिताम् अपि तव पित्रा सप्तद्वीपभूषणा पुनर्विजयस्य वसुन्धराम्. விஜயஸ்வ पुनर्विजयस्य வசுந்தராம். वसुन्धराम्. ஆமா, அபிஷேகானந்தரம். ஸோ அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் யுவர் காரனேஷன் அர்த்தம். என்ன அப்படின்னா புனக வசுந்தராம் விஜயஸ்வ. வசுந்தராம் அப்படின்னா வசூனி தரதி இது வசுந்தரா. வசுந்தராம் இந்த பூமியை புனக மறுபடியும் விஜயஸ்வ வெற்றிக்கொள். சரியா? எப்படிப்பட்ட வசுந்தராம் அப்படின்னா விஜிதாம் தவ பித்ரா விஜிதாமபி வசுந்தராம், உன்னுடைய அப்பாவினால் ஏற்கனவே வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பூமியை. அதுக்கப்புறம் சப்தத்வீப பூஷணாம். சப்தத்வீபம் அப்படின்னா 7 துவீபங்கள், 7 ஐலாண்ட்ஸ்.
தீபத்துக்கு தமிழ்ல என்ன சொல்லுவேன்? டக்குன்னு வரல. 7 தீவுகள் தீவுகள். ஐலண்ட் ஐலாண்ட்ஸ். தீவு 7 Islands. தீவு. ஆமா. சப்தத்வீப பூஷணாம். 7 தீவுகளினால் பூஷணாம் Bhushan. பூஷிக்கப்பட்ட Decorate. அலங்காரம் செய்யப்பட்ட சப்தச்ச தே த்வீபானி சப்தத்வீபானி சப்தத்வீபானி ஏவ பூஷணானி யஸ்யாஹா சா தாம் வசுந்தராம். சரியா? அந்த வசுந்தராவை நீ வந்து விஜயஸ்வ. சரியா? எப்படிப்பட்ட நீ அப்படின்னு இருக்கணும். இங்க சப்ஜெக்ட் என்ன? பிராரப்த திக்விஜயா துவம். சரியா? சோ பிராரப்தம் திக்விஜயம் ஏன சக பிராரப்த திக்விஜயா, எவன் ஒருவரால் அந்த திக்விஜயமானது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட திசாம் ஜெயஹ விஜயஹ திக்விஜயா பிராரப்தः திக்விஜயः ஏன சக ஆரம்பிக்கப்பட்ட திக்விஜயம் யாராலேயோ அவன். அப்படிப்பட்டவனாக நீ இருந்து கொண்டு வசுந்தராம் புனக விஜயஸ்வ, இந்த பூமியை மறுபடியும் வெற்றிக்கொள். மறுபடியும் வெற்றிக்கொள்னா ஏன் அப்படின்னா, விஜிதாமபி தவ பித்ரா பூர்வம் விஜிதாமபி வசுந்தராம் புனக விஜயஸ்வ சப்தத்வீப பூஷணாம் வசுந்தராம் புனக விஜயஸ்வ. எப்படி? பிராரப்த திக்விஜய பரிபிரமன்னு, நல்லா பிரமணம் பண்ணிண்டு நாட்டை பூரா வேர்ல்ட பூரா சுத்திட்டு, நீ வந்து சுத்திட்டுனா என்ன அர்த்தம்? சைட் சீயிங் இல்ல, எல்லா இடத்துலயும் படையெடுத்து Conquer பண்ணிட்டு. வின் பண்ணுன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் கடைசி படிங்கோ தீபா. आरूढ प्रतापो हि राजा त्रैलोक्यदर्शी इव सिद्धा देशो भवति इति एतावत् अभिधाय उपशशाम. அவ்வளவுதான். ஆரூட பிரதாபோஹி. அந்த பிரதாபோஹிங்கிறது தனித்தனியா இருக்கணும். இங்க வந்து ஒரே வார்த்தையா சேர்த்து டைப் இருக்கு. அது பார்க்கும்போது பிரதாப போஹி ஊஹின்னு நமக்கு ஏதாவது ஒண்ணு பிரிக்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஆரூட பிரதாபோஹி ராஜா த்ரைலோக்கிய தர்ஷி இவ சித்தாதேச பவதி. ஸோ ஆரூட பிரதாபः, ஸோ சத்ருஷு சஞ்சாதः பிரதாபः. ஆரூடः பிரதாபः யஸ்ய சஹ தாதிருஷः ராஜா. இட் கோஸ் as an adjective for ராஜா. ஆரூட பிரதாபः ராஜா பிரதாபோ ஹி ராஜா त्रैलोक्यदर्शी त्रैलोक्यदर्शी इव सिद्धादेशः भवति. सो त्रिकालदर्शी योगी. சரியா? त्रैलोक्यदर्शी नियम போட்டிருக்கா? त्रैलोक्यदर्शी. ओके. त्रिकालदर्शी योगी यथा भवति यथा वदति सर्वं तथैव भवति. राजापि यथा वदेत् तथैव भवितव्यम्. एतत् तदा एव सम्भवति यथा सर्वे अपि राजप्रताप अभिभूताः जायन्ते इति भावः. ஸோ வந்து திரைலோக்கியதர்ஷி இவ அப்படின்னா முக்காலத்தையும் அறிந்தவர்னு சொல்றோம் இல்லையா? ஸோ திரைலோக்கியதர்ஷி, 3 உலகத்தையும் தர்ஷிக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு யோகிக்கு இருக்கு. அந்த யோகியை போல சித்த ஆதேசா, சித்தகா அப்படின்னா சித்திக்கப்பட்ட ஆதேசம். ஒன்ஸ் ஹூஸ் ஒன், யாருடைய ஒரு கட்டளையானது எப்பவுமே கோஸ் இன்டு சக்சஸோ, என்ஸ் இன் சக்சஸோ, அந்த சித்தாதேசா பவதி. இது ஏதாவத் அபிதாய, இவ்வாறு அபிதாயன உக்துவான்னு அர்த்தம். உபசசாம நிறுத்திட்டார். he stopped his speech. சரியா? அதுதான். சரியா இருக்கா? இந்த மாதிரி சுகநாச உபதேசம்ங்கிறது இதோட முடிஞ்சு இருக்கு. ஓகேவா?